தானப்பூர் என்ற ஒரு அழகான விவசாய கிராமத்துல செல்வாக்கான சேட்டு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு மகள் மீது மிகவும் பாசம் வைத்துள்ளார். அவரின் பெயர் ராம் என்கின்ற சேட்டு. அவரின் மகள் பெயர் ஸ்ரீநிதி. அவருடைய பொண்ணை படிக்க வைக்க பட்டணத்துக்கு அனுப்பினார். ஸ்ரீநிதி என்பவள் ரகுவிடம் நட்பாக பழகினாள். அங்கு ஜமீன்தாருடன் வேலை செய்வர் ஸ்ரீநிதி ஒருவரிடம் பேசியிருப்பதை பார்த்துவிட்டார். இதை தவறாக எடுத்துக்கொண்டு ஜமீன்தார் ஐயா சொன்னதும் ஜமீன்தார் மிகவும் கோபம் அடைகின்றார். அப்படிப்பட்ட மகளே எனக்கு வேண்டாம் என்கின்றார். சிறிது காலம் கழித்து ஸ்ரீநிதி மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறாள். ஸ்ரீநிதியின் உடல் கிணற்றுக்குள் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டது. ஸ்ரீநிதி ஆட்டம் பௌர்ணமி அன்று தொடரும்.